ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் சுட வச்சு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு 5 நிமிஷம் வடிகட்டி வச்சிடணும். ஒரு சட்டியில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கடல மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் டப்பாலாம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கறித்தூள் மசாலா, அதாவது கறி மசாலான்னு சொல்லுவாங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், அரைச்ச மல்லித்தூள் நம்ம வீட்டில் இருக்கிறது, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் தூக்கலும் இல்லாமல் குறைச்சலும் இல்லாமல் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் கடைசியாக கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு, மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு என்ன பண்ணுற, அடுத்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் கொஞ்சோண்டு அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தக்காளி சாஸ் கடைசியாக இருக்கிறனால நானே புளிஞ்சு ஊற்றிட்டேன். நீங்கள் வேணால் கடையில் கொஞ்சம் புதுசாக வாங்கி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கிச்சா 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 கிச்சான்னு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துருங்க. ஏன்னா அந்த மாவு ஃபுல்லாக கல்யாணம் ஆன மாதிரி நல்லா கரைஞ்சி கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா தூளாக கலந்து விட்டுறணும். நான் அப்பப்போ லூஸ் டேக் கொடுப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா அதோட சேர்ந்து நம்ம சாப்பிட்றது நல்லா செரிக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி, ஸ்பூனில் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் இல்லையா, அது வேஸ்ட்டாக போகும்ல, அதனால் அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு கையால் கூட அப்படியே பிணைஞ்சு அப்படியே கொஞ்சம் சாந்து மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. நம்ம சாந்து மாதிரி பிணைஞ்சாதான் அதில் போய் நல்லா காலிஃப்ளவரில் நல்லா ஊறி நல்லா பொறுன்னு வரும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துக்குங்க. இந்த திக்னஸ் வர அளவுக்கு, அதாவது ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் நார்மல் இதாக கலந்துக்குங்க. நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி மாவு பிணைவோம்ல, அந்த மாதிரியே பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவரில் கலரிங் கொடுத்து சூப்பராகவும் மொறுமொறுன்னும் செம்மையாக வரும். நல்லா கலந்து விடுறேங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா, 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா பார்த்திங்களா, போடும்போதே நமக்கு பொறுன்னு வருது. நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக போட்டு விட்டு கொஞ்சம் கையை வலிச்சிருங்க. கையை வச்சு கழுவிட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா எண்ணெய் நல்லா பொறுன்னு வந்துடும். நல்லா கலரிங் வருது பார்த்திங்களா. எந்த கலருமே நம்ம சேர்க்கல, ஆனாலும் கலர் நல்லா வரும். நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் எதுவும் ஆகாது. பார்த்திங்களா, கலரிங் கடைச்சில்லி மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு
கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பொரிஞ்சு அந்த பொரியறது அணையிற வரைய கொஞ்சம் நல்லா வேக விட்டு கொஞ்சம் மொறு மொறுன்னு எடுத்திங்கன்னா நல்ல காலிஃப்ளவர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை மறந்துடாமல் அழுத்தி விட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.